பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்கான எபிசோடில் குமார் வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்திருக்கும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமார்கிட்ட கேட்பாங்க. அப்போ உங்கள் மருமகிட்ட எவ்வளோ நாள் க்ளோஸாக இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட மாமியார்கிட்டையும் கேட்பாங்க. கதிர் அவங்களும் நல்லா தான் மதிப்பு இருந்துச்சு, அதேமாதிரி அவனுக்கும் இவர் மேலே மதிப்பு இருந்துச்சு. எனக்கு என்னமோ கதிர் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு எப்போ சர்ஜரி பண்ணிச்சு அப்படி இப்படின்னு போலீஸ் வந்து ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாட்டியும் நம்ப மாட்டாங்க, என் பேரை அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் கோமதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாருமே போயிருப்பாங்களா, அங்கே போய் போலீஸ் வந்து சொல்லுவாங்க இவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வார். ஆனால் போலீஸ் வந்து அவரை ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜு சொல்லுவாங்க நான் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிமைண்ட் பண்ணியாச்சு, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோமதி வந்து அழுதுட்ருப்பாங்க. அவன் மாமனாருக்கு ஹெல்ப் பண்ண போனாலும் அவனுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அண்ணன் இன்னும் முழிக்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அப்பா வந்து குமார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ டாக்டர் வந்து சொல்வார் அவரை வந்து முழிச்சிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி. குமாரை வந்து ஷாக் ஆயிடுவார். இதோட எனக்கான எபிசோட் முடியுது.